தான் உங்களுக்கு கல்யாணம் நடக்கும். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி ஐயா. வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் வணக்கம். லைன்ல இருக்கிறீங்க, பேசுங்க. வணக்கம் அம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? திருச்சியில இருந்து பேசுறீங்களா? யாருக்கா ஜாதகம் பார்க்க போறீங்க? உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் சொல்லுங்கம்மா. 8/10/1996 மேடம். 8/10/1996 10:50 இரவு மேடம். 10:50 PM திருச்சி மேடம். திருச்சி. ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க. நட்சத்திரம் சிம்ம ராசி மகன் நட்சத்திரம். சிம்ம ராசி மகன் நட்சத்திரம், மிதுன லக்னம். மிதுன லக்னம். அம்மா உங்களுக்கு ஜோதிடம் நல்லா வருமா? ஆமாங்க சார். இப்போ உங்களோட வீடியோ தான் பார்த்துட்டு இருக்கேன். உங்களுக்கு லைன் கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 2023 சூரிய தசை புதன் பக்தியிலிருந்து ஜோசியம் அதிகமாக ஆர்வமாக இருக்கா? ரொம்ப சார். ஆமாம், சூரிய தசை புதன் பக்தியிலேருந்து உங்களுக்கு ஜோதிடத்தில் ஒரு நாட்டம், ஜோதிடத்தில் ஒரு அறிமுகம்லாம் ஏற்பட்டு 2023 ஜூன் மாதத்துலேருந்து அப்படியே அதிகமாக ஜோசியம் சம்மந்தப்பட்ட புஸ்தகங்கள் படிக்கிறது, ஆர்வமாக இருக்கிறது, வீடியோக்கள் பார்க்குறது அப்படியே போகுதா? ஆமாங்க சார். ஆனால் எனக்கு இந்த சூரிய தசையை சுத்தமாகவே சரியில்லைங்க சார். சரி, சூரிய தசை இருங்கம்மா, உங்களுக்கு தான் ஜோசியம் புரியும்னு சொல்லிட்டேன்ல. சூரிய தசை ஏமா உங்களுக்கு நல்லா இல்லை? ராகுவோட சேர்ந்திருந்தனால அது கிரகண தோஷத்தை அடைஞ்சிருக்கனால சரியில்லைங்க சார். அது மட்டும்தானாமா? இல்ல, சனி சேது பார்வை வேற வாங்கியிருக்கு. இதத்தாமா நான் சொல்லி கொடுக்கிறேன். குருவும் லக்னத்தை பார்த்தனால எனக்கு ஆயுளுக்கு வாங்கலாங்க சார். அது மட்டும்தான். மற்றபடி நான் ரொம்ப கடுமையான உடல்நிலை பாதிப்பு சார். சகோதரிகள் எல்லாத்துக்கும் இந்த தாமா சொல்லி கொடுக்குறேன். அந்த பாபத்துவம் என்பது ஏன் உங்களுக்கு சூரிய தசை நல்லா இல்லை? சூரியன் இத்தனைக்கும் கேந்திரத்தில் இருக்கிறார், வலிமையான ஒரு அமைப்பில் இருக்கிறார், நல்லா தான் இருக்கிறார், எல்லாம் சரிதான். ராகுவோடு சேர்ந்து கிரகண தோஷத்தோடு இருந்து சனியின் பார்வையிலே அவர் இருக்கிறார். சனியின் 13 டிகிரி பார்வையில் ராகுவோடு சேர்ந்து 8-9 டிகிரி இணைவில் இருக்கும்போது இந்த சூரிய தசை நீங்களும் நல்லா இல்லை, உங்கள் அப்பாவும் நல்லா இல்லை. ஆமாங்க சார், குடும்பமே நல்லா இல்லைங்க சார். ஆனா என்னன்னா அது என்னன்னு நாங்க கல்யாணம் வேற பண்ணிட்டோங்க சார். அதுக்கு முன்னாடி உடம்பு நல்லா இருந்தது. கல்யாணம் ஆகி எனக்கு உடல்நிலை சரி, அதனால டைவர்ஸ் ஆயிடுச்சுங்க சார். சூரிய திசையில் எதுவுமே எதை கொடுத்தாலும் சூரிய பாபத்துவமான திசைகள் எதை கொடுத்தாலும் நல்லா இருக்காதுன்றதை அடிக்கடி சொல்கிறேன்லம்மா. அஷ்டமச்சனி வேற வருது. அஷ்டமச்சனி இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இல்லை, 2020 எனக்கு கல்யாணம் ஆகி 2020 எனக்கு 2 மாசத்துலேயே உடம்பு சரியில்லாம போயிடுச்சுங்க சார். அப்படி இல்லைம்மா, நீங்கள் ஏமா லக்னத்துக்கு 2ல் செவ்வாய், ராசிக்கு 8ல் சனி, இந்த கல்யாணத்தை 24 பண்ணலாமாம்மா? நான் என்ன சொல்கிறேன், பெண்ணாக இருந்தால் 28 வயசுக்கு மேலே தானம்மா பண்ணணும்னு சொல்கிறேன். அவசரப்பட்டு பண்ணுறது தப்பு இல்லையா? அதை பற்றி தெரியலங்க சார் எங்களுக்கு. இப்போதான் அதுக்கப்புறமா தான் அதை பற்றிலாம் தெளிவாக உங்கள் ஜாதகத்தில் தெரியுதேம்மா. 2 திருமணம் உங்கள் ஜாதகத்தில்ன்றது தெளிவாக தெரியுதேம்மா. லக்னத்திற்கு 2ல் செவ்வாய், நீச்ச செவ்வாய், ராசிக்கு 8ல் சனி, இதைத்தானமா அடிக்கடி சொல்கிறேன். இந்த மாதிரியான அமைப்புகளுக்கு 28 அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க சார். அதுக்கப்புறம் இப்போ பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கே புரியுதுங்க சார். இப்போ லேட்டாக தான் கல்யாணம் பண்ணியிருக்கணும், நம்ம அவசரப்பட்டாச்சு அப்படின்னு. ஆமாம், 2வது திருமண அமைப்புகள் நல்லா இருக்கும்மா. அதனால அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அப்போ கூட அஷ்டமச்சனி முடியட்டும். இப்போ காலு 2 காலுமே நடக்க முடியாமல் இடுப்பு கீழே எல்லாம் செயலிழந்துருக்குங்க சார். யூரின் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கு. 8வது மாதத்துக்கு சரி, சூரிய தசை முடியட்டும்மா. எனக்கு இப்போ எப்படின்னா இந்த யூரின் கண்ட்ரோல் ஃபுல்லாக சரியாயிருமாங்க சார். அதனால நான் எங்கேயும் வெளியிலையும் போக முடியல, எதுவும் பண்ண முடியாம நான் வீட்டுக்குள்ளதான் இருந்துட்டு இருக்க மாதிரி இருக்குங்க சார். எதுவுமே பண்ண முடியாம நல்லா இருந்தேன் முன்னாடி. இந்த 2020 இருந்து சுத்தமா நான் நடக்க முடியாம அப்படியே இருக்க மாதிரி ஆயிடுச்சு. ஆனா கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. ஆனா முழுமையா இருப்பாங்க சார் எனக்கு அது சரியாகும். சரி, 6ஆம் அதிபதி நோயை கொடுத்தால் 11ஆம் இடம், 11ஆம் அதிபதி அந்த கிரகம் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் நோயை தீர்க்கும். 8ஆம் இடம் நான் முடிச்சிடறேன். 8ஆம் அதிபதி 8ஆம் வீடு நோயை கொடுத்தால் 3ஆம் வீடு, 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய அதிபதி அது சம்பந்தப்பட்ட கிரகங்கள் நோயை தீர்க்கும்ன்றது பாரம்பரிய ஜோதிடத்துடைய விதி. உங்களுக்கு 3ஆம் இடம் நோயை தீர்க்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா 3ல் உங்களுக்கு தேய்பிரை சந்திரனாக இருந்தாலும் கூட சுக்கிர குரு தொடர்பில் சந்திரன் இருக்கிறார் இல்லையா? சந்திரன் 8 டிகிரி குருவின் பார்வையில் இருந்து 4 டிகிரி சுக்கரனோடு இருக்கிறது. உங்களுக்கு கடவுள் ஒரு தடவை கண்ணை திறக்கிறார். 6 வருஷம்தான் உன்னை கொடுமைப்படுத்துவேன், அதுக்கப்புறம் உன்னை நல்லா வச்சிருப்பேன்னு சொல்றார் கடவுள். ரொம்ப சந்தோஷம் சார். வருகிற 8வது மாதத்தில் இருந்து தான் மருத்துவம் பலிக்கும். இதைத்தான் நான் சுபத்துவம்னு சொல்கிறேன். இந்த சந்திரனும் உங்களுக்கு எந்த விதமான சுப தொடர்புகளும் இல்லாமல் தேய்பிரை சந்திரனாக இருந்தால் நீங்கள் எந்திரிக்கவே முடியாது. பெட்ரிட்டன் தான், படுத்த படுக்க தான். ஆனால் லக்னாதிபதி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டேங்க சார். அப்படியே கடவுளோட இது கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்கிறீங்கல்ல. 8ஆவது மாதத்துக்கு அப்புறம் ரெக்கவர் ஆகணுன்றது உங்களுக்கே தெரியும்.
கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்கிறீங்களா? முன்ன இருந்த உடல்நிலை கோளாறுகள் இப்போ இல்லை இல்லையா? இல்லைங்க சார், பரவாயில்லைங்க சார். எவ்வளோ மூன்றாம் இடமும் 11ஆம் இடமும் கடனை தீர்ப்பது, நோயை தீர்ப்பது என்பது போன்ற அமைப்புகளை செய்யக்கூடியது. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் சுபத்தன்மையோடு இருக்கின்ற சுபத்துவ அமைப்பில் இருக்கின்றனால அப்படியே சந்திரதசை ராகுபக்திக்கு பிறகு அப்படியே நீங்கள் டெவலப் ஆகணும். சந்திரதசை குருபக்தியில் நீங்கள் முழுக்க டெவலப் ஆகணும். ஆக பொறுமையாக இருங்கம்மா. கண்டிப்பாக உங்களுக்கு முழு ஆரோக்கிய அமைப்புகள் கண்டிப்பாக கிடைச்சே தரும். சரியா? வேறு ஏதாவது கேட்கணுமா? சரிங்க சார். வேலையா தொழிலாங்க சார்? எனக்கு எந்த துறையில நான் இது பண்ண முடியும்? இப்பெல்லாம் ஒன்றும் நடக்காதுமா. உங்களுக்கும் சந்திரன் தான் சுபத்துவமாக இருக்கிறார். போன நேருக்கு நான் சொன்ன மாதிரி போன நேயருக்கு குருவும் சுக்கிரனும் சந்திரனோடு சேர்ந்திருக்கின்றதுனால அவர் நீர் சார்ந்த தொழில்களில் என்னுடைய சுபத்துவ விதியின் அடிப்படையில் அதை எக்ஸ்போர்ட் பண்ணலாமான்னு கேட்டார். உங்களுக்கும் அதே தாம்மா. சந்திரனும் சுக்கிரனும் வலுவாக இருக்குது. அழகு சார்ந்த ஒப்பனை சார்ந்த அழகு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு ஆர்வம் இருக்கும். மேக்கப் கேக்கப் அது மாதிரி கிரியேட்டிவ் அந்த மாதிரியான விஷயங்களில் உங்களுக்கு ஆர்வம் இருக்குமா? அதில் நீங்கள் போகலாமா? இப்போ விட்டுருங்க. துறை நான் தொழிலாக எடுத்துக்கலாமாங்க சார்? 10ஆம் இடத்தோடு புதன் தொடர்பு கொண்டிருக்கனால ஜோதிடத்துறையை தொழிலாக எடுத்துக்கலாம். சந்திரதசை குருபக்திக்கு பிறகு. இப்போ இல்லை, இன்னும் ஒரு 3 வருஷம் கழித்து படிங்க. இன்னும் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கழித்து 2028 ஜூலைக்கு பிறகு தான் உங்களுக்கு வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. அது வரைக்கும் படிங்க. அஷ்டமச்சனி உங்களை மெதுவாக தான் ரெக்கவர் பண்ணி கொண்டு போகும். நல்ல வேலையாக மக நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்க. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 2026 மே மாதத்திற்கு பிறகு அஷ்டமச்சனி பெரிய தொல்லைகளை கொடுக்காது. பொறுமையாக இருங்கம்மா. 2028 உடம்பு, மனசு, பொருளாதாரம் 3 நல்லாயிருக்கும். வாழ்த்துக்கள். நல்லா இருப்பீங்க. திருமணம், குழந்தை இப்பெல்லாம் பேச வேண்டாம். இப்போ இதை கேட்குற கேள்வியே வேஸ்ட்டு. அஷ்டமச்சனி முடியட்டும். சந்திரதசை குருபக்தி வரைக்கும் எதுவும் நடக்காது. ஆக 2027 வரைக்கும் பெரிய அளவில் வேண்டாம். குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உண்டு. எப்போ குரு வலுத்துட்டாரோ, சனியின் பார்வையில் இருந்தாலும் கூட குருவும் சுக்கிரனும் வலுத்திருக்கின்ற போது உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உண்டு. அதை இப்போதைக்கு பேசுகிற எல்லாமே படிப்படியாக தான் நடக்கும். இப்போதைக்கு பேசுகிற நேரம் தேவையில்லை. பொறுமையாக இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. குழந்தை பாக்கியம் இருக்கிறதுனால நல்ல கணவர் அமைப்புகள் இருக்கின்றது வந்துடுது இல்லையா? பொறுமையாக இருங்க. 2027 முடியட்டும். 2028 எல்லாம் சிறப்பாக இருக்கும். சந்திரதசை குருபக்தியில் கணவரோடு இருப்பீர்கள். குழந்தை கண்டிப்பாக கிடைக்கும். வாழ்த்துக்கள். நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி அம்மா.